ஹாய் விவோஸ். சற்று முன் டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் திடீர் கைது, பெரும் பரபரப்பு, போலீசார் தடி அடி. அதாவது டெல்லி முதல்வராக ஆம் ஆத்மி கட்சி தலைவர் அரவிந்த் கெஜ்ரிவால் உள்ளார். இவரது ஆட்சியில் கடந்த 2021ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் டெல்லியில் புதிய மதுபான கொள்கையை அமல்படுத்தியது. இந்த மதுபான கொள்கையின்படி 32 மண்டலங்களாக டெல்லியை பிரித்து 849 சில்லறை விற்பனை நிலையங்களுக்கு மதுபான விற்பனை செய்ய அனுமதி வழங்கியது. இதில் 100 கோடிக்கும் மேல் முறைகேடு நடந்திருப்பதாக குற்றம் சாட்டியது. அதாவது மதுபான கொள்கையில் இருந்த வரி குறைப்பு போன்ற முக்கிய சலுகைகள் குறித்து விவரங்கள் முன்கூட்டியே கசிய விட்டதாக குற்றச்சாட்டு எழுந்தது. அதன் மூலம் மதுபான ஆலை அதிபர்கள் மற்றும் விற்பனையாளர்கள் கோடிக்கணக்கில் லாபம் ஈட்டியதாக புகார் எழுந்தது. இதை அடுத்து இந்த விவகாரம் குறித்து ஆளுநர் வி.கே. கச்சேனா சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டார். இதன் பிறகு சிபிஐ விசாரணை தொடங்கிய நிலையில் டெல்லி அரசு புதிய மதுபான கொள்கை ஊழலில் ஆம் ஆத்மி தலைவர்களுக்கு தொடர்பு இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. மேலும் சட்டவிரோத பண பரிமாற்றங்கள் நடந்தது. இந்த ஊழல் மூலம் கிடைக்கும் பணத்தை தேர்தலுக்கு ஆம் ஆத்மி பயன்படுத்தியதையும் சிபிஐ குற்றம் சாட்டியது. இதை அடுத்து அமலாக்கத்துறை இந்த வழக்கை கையில் எடுத்தது. அப்பொழுது இந்த வழக்கை டெல்லி துணை முதல்வராக இருந்த மணீஷ் சிசோடியா அதிரடியாக கைது செய்யப்பட்டார். இதன் பிறகு இந்த வழக்கு தொடர்பாக கடந்த நவம்பர் மாதம் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பியது. ஆனால் தேர்தல் பிரச்சாரத்தை காரணம் காட்டி அரவிந்த் கெஜ்ரிவால் ஆஜராகவில்லை. கடந்த 21ஆம் தேதி அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு மீண்டும் சம்மன் அனுப்பப்பட்டது. அப்பொழுது அரவிந்த் கெஜ்ரிவால் விசாரணைக்கு ஆஜராகவில்லை. அமலாக்கத்துறை சம்மனில் தெளிவாக விவரங்கள் இல்லை என ஆம் ஆத்மி குற்றம் சாட்டியது. இந்த நிலையில் அரவிந்த் கெஜ்ரிவால் இன்று கைது செய்யப்படலாம் என்று ஆம் ஆத்மி தலைவர்கள் சமூக வலைத்தளங்களில் பதிவு செய்தார்கள். இதனால் அங்கு பதற்றமும் பரபரப்பும் ஏற்பட்டது. இந்த நிலையில் விசாரணைக்கு என சாக்குப்போக்கு சொல்லி அழைத்துவிட்டு பிறகு கைது செய்ய விரும்புகின்றார்கள் என்று அமலாக்கத்துறை சம்மன் தொடர்பாக அரவிந்த் கெஜ்ரிவால் வீடியோ ஒன்றை வெளியிட்டு உள்ளார். அரவிந்த் கெஜ்ரிவால் கூறியதாவது: உண்மை என்னவென்றால் முறைகேடு என்பதை நடைபெறவில்லை. பாஜக என்னை கைது செய்ய நினைக்கின்றது. எனது மிகப்பெரிய சொத்து நேர்மைதான். அதை அவர்கள் ஒடுக்க பார்க்கின்றார்கள் என்றும் விசாரணை என்ற சாக்குப்போக்கு சொல்லி என்னை அழைத்துவிட்டு பிறகு கைது செய்ய விரும்புகின்றார்கள் என்றும் கூறியுள்ளார். முன்னதாக அரவிந்த் கெஜ்ரிவால் இல்லத்தில் இன்று காலையில் அமலாக்கத்துறை ரெய்டு நடக்கக்கூடும் என்றும் சோதனைக்கு பிறகு கெஜ்ரிவால் கைது செய்யப்பட வாய்ப்பு உள்ளது என்றும் ஆம் ஆத்மியை சேர்ந்தவரும் அமைச்சருமான அதீஸ் தனது எக்ஸ் தளத்தில் வெளியிட்ட பதிவு பரபரப்பை ஏற்படுத்தியது. மேலும் அரவிந்த் கெஜ்ரிவால் வீட்டு முன்பு பாதுகாப்புக்காக போலீசார் குவிக்கப்பட்டு உள்ளனர். ஓகே விவோஸ், இது பற்றின உங்களுடைய கருத்துக்களை மறந்துடாமல் கமெண்ட் பாக்ஸை கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறந்துடாமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.